வணக்கம். இன்றொரு தகவலை நம்ம பார்க்க போகிறது, இன்றைக்கி இருக்க அந்த நவீன காலகட்டத்தில் எல்லாமே சர்வசாதாரணமாக ஆகிருச்சு. அது காரணம் இந்த விஞ்ஞானத்துடைய அசுர வளர்ச்சி தான் சொல்ல போகணும். ஒரு கிட்டத்தட்ட இப்போ நம்ம ஒரு செய்தி சொல்ல போகிறோம், ஒரு பக்கத்து ஊரில் ஒருத்தர் சொல்ல போகிறோம் அப்படின்னா மொபைல் இருக்குது, ஒரு ஃபோன் காலில் எல்லாம் பேசிடலாம். கடல் கடந்து பல கண்டங்கள் கடந்து ஒருத்தர் ஒரு நாட்டில் வாழ்கிறாரு, அவர்கிட்ட பேசுகிறதுனால நம்மகிட்ட மொபைல் இருக்குது, உடனே ஒரு தகவலை பரிமாறிக்கலாம். அதே மாதிரி தான் இப்போ நம்ம சாப்பாடு வேணும்னா கூட ஒரு ஆப் இருக்குது, ஒரு கிளிக் பண்ணால் ஃபுட்டு நம்ம வீட்டுக்கே வந்துடும். இந்த அளவுக்கு விஞ்ஞானம் அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, இதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. அதே மாதிரி ட்ராவல், ஒரு இப்போ இங்கேருந்து நான் ஒரு திருச்சி போகணுன்னா ரோட்வேல ஒரு 6 hours 7 hours ஆகும். அதுவே ஒரு ஃப்ளைட்டில் போனால் ஜஸ்ட் 1 hour போய் இறங்கிடலாம். இதே மாதிரி பல கண்டங்கள் கடந்து ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய நபரை நம்ம மீட் பண்ணுறதுனா கூட ஃப்ளைட்டு சர்வசாதாரணமாக போயிட்டு வந்துடுறாங்க. அந்த அளவுக்கு விமானம் ஒரு பயனுள்ளதாக தான் இந்த அளவில் இருந்துட்டு வருது. அப்படிப்பட்ட விமானத்தை உருவாக்கிய ரைட் பிரதர்ஸ் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகிறோம். வில்பர் ரைட், ஆர்வில் ரைட். இவங்க அமெரிக்காவில் இண்டியானா அப்படின்ற ஸ்டேட்டில் மெல்வில் அப்படின்ற நகரத்தில் பிறக்கிறாங்க. மூத்தவரான வில்பர் ரைட் அப்படின்றது 1867 ஆண்டு ஏப்ரல் 16 பிறக்கிறாரு. அதுக்கப்புறம் 4 வருடங்கள் கழித்து அவருடைய சகோதரரான ஆர்வில் ரைட் 1871 ஆகஸ்ட் 9 பிறக்கிறாரு. அந்த ரைட் சகோதரர்கள், அவருடைய அப்பா பேரு மில்டன் ரைட். அவர் ஒரு சர்ச்சில் பாதிரியாராக இருந்துட்டு வந்திருக்காரு. ஒரு கஷ்டமான குடும்பம் தான் அவங்களுடைய குடும்பம், மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அதாவது அவங்களுடைய உயர்கல்வியை கூட அவங்களால படிக்க வைக்க முடியல, அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான குடும்பத்தில் தான் அவங்க வளர்ந்து வந்திருக்காங்க. ஆனால் அந்த 2 பசங்களுமே ஒரு சிறப்பான ஒரு அதீத அறிவாளி குழந்தைகளாக தான் வளர்ந்துட்டு வந்திருக்காங்க. எப்படின்னா ஒரு மிகுந்த அளவு சிந்தனை கொண்ட ஒரு குழந்தைகளாகவும் ஆற்றல் கொண்ட குழந்தைகளாகவும் வளர்ந்துட்டு வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த குழந்தைங்களுக்கு அவங்க அப்பா ஒரு நாள் சுற்றி விட்டா மேலே பறக்கிற மாதிரி ஒரு காத்தாடி மேலே ஒரு விளையாட்டு பொருளை வாங்கி கொடுக்குறாங்க. அதையும் அந்த 2 பசங்களை வச்சு வீட்டில் விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது அந்த விளையாட்டு பொருள் காத்தாடி பறந்து போய் ஒரு செல்ஃபில் விழுந்துருது. அதை எடுத்து அந்த பசங்க யோசிச்சிருக்காங்க, இது இவ்வளோ சின்னதாக இருக்குது, இதை நம்ம வீட்டுக்குள்ள வச்சு விளையாடுறோம், இதை விட ஒரு பெருசாக ஒரு பொருளை செஞ்சோன்னா நம்ம வீட்டுக்கு வெளியில் வச்சு விளையாடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி ஒரு முதல் முயற்சியில் ஈடுபடுறாங்க. ஆனால் அந்த முதல் முயற்சியிலே அவங்க தோல்வி அடைஞ்சிடறாங்க. அந்த முதல் முயற்சியில் அவங்க தோல்வி அடைஞ்சாலும் அந்த தோல்வியிலேருந்து அவங்களுக்கு ஒரு எண்ணம் பிறக்குது, இந்த காத்தாடி மாதிரி இந்த பறவைகள் போல இந்த பட்டங்கள் போல மனுஷங்களும் ஏன் பறக்க முடியாது, பறந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள தோன்றுது. அந்த எண்ணம் பிற்காலத்தில் ஒரு ஆசையாகவே ஒரு கனவாகவே அவங்களுக்கு மாறிடுது. ஆனால் குடும்ப சூழ்நிலையின் காரணமாக அவங்க அந்த செய்தித்தாள்கள் வெளியிடுற ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதுலேயுமே அது சரியாக கை கொடுக்காத ஒரு காரணத்தினால அதுலேயுமே அவங்க ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் சைக்கிள் அப்படின்றது ரொம்ப பிரபலமாக இருக்குது. அந்த தொழிலில் ரைட் சகோதரர்கள் ஈடுபடுறாங்க. அந்த தொழிலில் ஈடுபட்டு இருக்கும்போது தான் ஒரு அறிமுகம் கிடைக்குது. அவரோட பேர் தான் ஓட்டோ லில்லியன்தால். அவரோட கான்டாக்ட் கிடைச்ச உடனே அவங்களோட நட்பாகி பேசிகிட்டு இருக்க நேரத்தில் தான் இவங்களுடைய அந்த கனவை பற்றின ஐடியாலஜியை அவர்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. அப்படி பகிர்ந்துக்கும் போது தான் தெரியுது இவரும் இதே மாதிரியான விஷயத்தை உருவாக்கியிருக்காரு அப்படின்றது தெரிய வருது. அவர் என்ன உருவாக்கியிருக்காருன்னா ஃப்ளையிங் கிளைடர் அப்படின்ற ஒரு பறக்கும் கிளைடரை இவர் உருவாக்கியிருக்காரு. இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தான் அந்த ஃப்ளையிங் கிளைடரை பற்றின பல தகவல்கள் இந்த ரைட் சகோதரர்களுக்கு தெரிய வருது. அப்படி பல தகவல்களை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ரைட் சகோதரர்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறகுது. நம்மளுடைய கனவு நனவாக ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை துளிர் விடுது அவங்க மனதுக்குள்ள. சரி, நம்ம கண்டிப்பாக செய்ய முடியும்னு ஒரு நம்பிக்கையில் அடுத்தடுத்த நகர்வுகளில் ஈடுபடுறாங்க. இது என்ன செய்யலாம், இதை எப்படி கொண்டு போகலாம், என்னென்னு பல தகவல்களை சேகரிச்சுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் தான் ஒரு துரதிருஷ்டவசமாக அந்த ஓட்டோ லில்லியன்தால் அப்படின்றவர் ஒரு விபத்தில் இறந்து போயிடுறாரு. அவர் இறந்து போனாலுமே இந்த ரைட் சகோதரர்கள் மனம் தளராமல் அந்த முயற்சியில் எந்த ஒரு பின்னடைவும் இல்லாமல் அடுத்தடுத்த கட்டங்களில் ஈடுபட்டு தான் இருக்காங்க. தங்களுடைய கனவை எப்படியாவது வெற்றி பெற வைக்கணும் அப்படின்றதுல முழு மூச்சா இறங்குறாங்க.
அந்த முயற்சியினுடைய விளைவாக ரைட் சகோதரர்கள் ஸ்மித்சோனியன் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்ற ஆர்கனைசேஷனுடைய தலைவருக்கு லெட்டர் ஒன்று எழுதுகிறாங்க. அந்த ஆர்கனைசேஷனுடைய தலைவர் யாருன்னா மிஸ்டர் சாமுவேல் பைபர்பேண்ட் லேண்ட்லி. அவருக்கு இந்த லெட்டரை எழுதுகிறாங்க. இந்த லெட்டரை பார்த்த அவர் இந்த பசங்களுடைய இந்த ஆர்வத்தை புரிஞ்சுக்கிட்ட அவர் இவங்க இதில் மேலே சாதிக்கணும் அப்படின்ற சப்போர்ட்டிவ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க இதுக்கு முன்னாடி இந்த விமானத்தை உருவாக்கக்கூடியதில் உள்ள என்னென்ன விஷயங்கள், என்னென்ன தகவல் இருக்குது, அதில் என்ன பயன் உள்ளது, என்ன பயன் இல்லாது எல்லாத்தையுமே அவங்களுக்கு அனுப்புகிறாங்க. இந்த ஒரு தரவுகள் அந்த ரைட் சகோதரர்கள் அடுத்த நிலைக்கு செல்வதற்கு ஒரு முக்கிய காரணமாகவே இருந்திருக்கு. அப்படி கிடைத்த அந்த தகவல்களை வச்சு ஒரு மூலதனமாக வச்சு ஒரு ஃப்ளையிங் கிளைடரை உருவாக்குறாங்க அந்த ரைட் சகோதரர்கள். இதை எப்போ உருவாக்குறாங்கன்னா 1900 ஆண்டு இதை உருவாக்குறாங்க. இதை உருவாக்கிட்டு பருவநிலை ஆராய்ச்சி மையத்துக்கு லெட்டர் ஒன்று எழுதுறாங்க. அதில் என்ன எழுதுறாங்கன்னா, நாங்கள் இந்த மாதிரி விமானம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம், இதை நாங்கள் பறக்க வைக்கணும், எந்த இடம் இதற்கு ஏற்றதா இருக்கும்னு கேட்டு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. அவங்க கிட்டேருந்து ஒரு பதில் வந்திருக்கு. அந்த இடம்தான் கிட்டி ஹாக். இந்த இடத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இடத்தினுடைய பெயர் கிட்டி ஹாக். அங்கே தான் தன்னுடைய முதல் முயற்சியில் ஈடுபடுறாங்க. ஆனால் அந்த முதல் முயற்சியிலையும் அவங்க தோல்வியை தான் சந்திக்கிறாங்க. தங்களுடைய முதல் முயற்சியில் தோல்வி அடைஞ்சாலும் அவங்களுடைய முயற்சியில் அவங்க பின்வாங்கவே இல்லை. தொடர்ந்து அடுத்தடுத்து பல முயற்சிகளில் ஈடுபடுறாங்க. புதிய புதிய தகவல்களையும் சேகரிச்சுட்டு தான் இருக்காங்க. இதில் என்ன ஒரு புதுவிதமான டெக்னாலஜி எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்ற அளவுக்கு அவங்க தகவல்களை சேகரிச்சுட்டு தான் இருந்தாங்க. அப்படி 3 ஆண்டுகள் தொடர்ந்து இந்த முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. அப்போ தான் 1903 ஆண்டு ஃப்ளையிங் கிளைடரை உருவாக்குறாங்க. அந்த கிளைடர் எப்படின்னா ஒரு மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணி இயக்கக்கூடிய அளவிலான ஒரு கிளைடரை உருவாக்குறாங்க. அந்த கிளைடரை இயக்கக்கூடிய விமானி அதில் படுத்துக்கொண்டு கையாலும் காலாலும் இயக்குவது போல ஒரு கட்டமைப்பை கொண்ட ஒரு கிளைடரை அவங்க உருவாக்குறாங்க. இறுதி கட்டமாக டிசம்பர் 4 கிளைடர் பறக்க தயாராக இருக்கு. அந்த கிளைடரை முதல்ல இயக்க போகிறது யாரு அப்படின்னு வில்பருக்கும் ஆர்விலுக்கும் ஒரு எண்ணம் பிறக்குது. சரி, டேஸ் போட்டு முடிவு பண்ணலாம்னு சொல்லிட்டு டேஸ் போடுறாங்க. அதிர்ஷ்டம் வில்பர் பக்கம் இருக்கு. வில்பர் அந்த கிளைடரை இயக்க தயாராகிறாரு. ஆனால் அந்த கிளைடர் இயங்கலை. ஏதோ ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் காரணமாக அது இயங்காமல் போகுது. இது என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க பல நாட்கள் எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு ஆராய்ச்சிகள்லாம் முடிச்சு அது ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் டிசம்பர் 17 மீண்டும் அந்த கிளைடர் பறக்க தயாராக இருக்கு. இந்த முறையும் டாஸ் போட்டு தான் முடிவு பண்ணுறாங்க யார் இயக்கணும் அப்படின்னு. இந்த முறை அதிர்ஷ்டம் ஆர்வில் பக்கம் போகுது. ஆர்வில் அந்த கிளைடரை இயக்க தயாராகிறாரு. இது எப்போ தயாராகிறார் அது இயக்கனா அமெரிக்க நேரப்படி காலை 10:35 மணிக்கு அந்த கிளைடரை இயக்க தயாராகிறாரு. தன்னுடைய முதல் முயற்சியிலேயே 12 நொடிகளில் 37 மீட்டர் கடந்து போய் சேஃபாக லேண்ட் ஆகிறாரு. அந்த லேண்டிங் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய புத்துணர்ச்சியை கொடுக்குது. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு மிகப்பெரிய பலனாக அமைஞ்சிருச்சுன்னா அவங்க தன்னம்பிக்கை அடுத்தடுத்து அதிகமாகிட்டே இருக்கு. தன்னம்பிக்கை அதிகமான அந்த ஒரு காரணத்தினால அவங்க அடுத்தடுத்து முயற்சியிலே ஈடுபட்டுட்டே இருக்காங்க. மாறி மாறி இருவரும் முயற்சி செஞ்சுட்டு இருக்கும்போது வில்பர் தான் ஒரு முயற்சியில் 57 நொடிகள் பயணம் செய்து வெற்றிகரமாக தரையிறங்குறாரு. இந்த வெற்றிகரமாக தரையிறங்கின இந்த ஒரு நிகழ்வு தான் இவங்களுடைய அடுத்தடுத்த முயற்சிகளுக்கு ஒரு அஸ்திவாரமாகவே அமையுது. அந்த ரைட் சகோதரர்களின் தொடர் முயற்சியால் அடுத்த ஆண்டே 100 அடி ஹைட்டில் 12 மைல் கடந்து வெற்றிகரமாக ஒரு சாதனையை படைக்கிறாங்க. இந்த சாதனை அவங்களுக்கு மேலும் மேலும் உத்வேகத்தை கொடுக்குது. அதனுடைய பலனாக தான் 1908 ஆண்டு ஆர்வில் தனி நபராக பறந்து 57 நிமிடம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பறந்து ஒரு வெற்றிகரமான ஒரு சாதனையை படைக்கிறாங்க. தொடர் தோல்விகளை மட்டுமே சந்தித்து வந்த அந்த ரைட் சகோதரர்களின் விடாமுயற்சியால் அடுத்தடுத்து வெற்றிகளை மட்டுமே பெற்று மாபெரும் சாதனை புரிந்த அந்த 2 சகோதரர்களின் வாழ்க்கையின் இறுதி தருணம் இது. வில்பர் ரைட்டினுடைய மறைவு 1912 மே 30 அவருடைய சகோதரர் ஆர்வில் ரைட்டுடைய மறைவு 1948 ஜனவரி 30 நிகழ்கிறது. நான் ஆரம்பத்திலே கூறின அந்த கிட்டி ஹாக் அப்படின்ற பிளேஸில் இந்த ரைட் சகோதரர்கள் தன்னுடைய முதல் முயற்சியில் ஈடுபட்டாங்க. அப்போது அந்த முதல் முயற்சியில் ஈடுபடும் போது இருந்த அந்த ஃப்ளையிங் கிளைடர் அப்படின்ற அந்த பறக்கும் கிளைடரை இன்றளவும் வாஷிங்டனில் இருக்கக்கூடிய தேசிய வான்வெளி அருங்காட்சியகத்தில் அவங்க ஞாபகார்த்தமாக இன்னும் பத்திரமா வச்சுருக்காங்க. படைப்பாளிகள் மறைந்தாலும் அவர்களுடைய படைப்புகள் மறையாது அப்படின்றதுக்கு இந்த ஒரு நிகழ்வு ஒரு மிக சிறந்த உதாரணமாகவே அமைஞ்சிருக்கு. அதை தொடர்ந்து பல்வேறு காலகட்டங்களில் அதிநவீன விமானங்கள் உருவாவதற்கும் இவங்க எடுத்த அந்த முயற்சி தான் ஒரு அடித்தளமாக அமைஞ்சிருக்கு. பறவைகளும் பட்டங்களும் மட்டுமே வானில் பறக்க முடியும் அப்படின்ற விதியை மாற்றி மனிதர்களாலும் பறக்க முடியும் அப்படின்னு புதிய விதியை கொண்டு வந்த ரைட் சகோதரர்கள் இந்த உலகை விட்டு மறைந்தாலும் அவர்களுடைய அந்த படைப்பு இந்த உலகை விட்டு என்றென்றும் மறையாது. இந்த காணொலி பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் இதே போல் ஒரு சுவாரஸ்யமான தகவல்களோட உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அரவிந்த்.